சாய் குழந்தை வணக்கம். இன்னுமா இது மாதிரி பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த பேட்ஸ் ஃபில் ஆகிடுச்சா ஆகலையா, ஃபில் ஆகிடுச்சா ஆகலையா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டியது இருக்கும். பட் அதுக்கு பதிலா 80% ஃபில் ஆன உடனே Your pad is almost full. இப்படி மெசேஜ் வந்தா எப்படி இருக்கும்? என்னடி இது? அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். வாங்க. அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி, வாங்க. சரி வாங்க, போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. அதுக்கு முன்னாடி நாப்கின் முதல் முறையா எங்க கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம பார்க்கணும். அப்படி பாக்குறப்ப கிபி 14,000 நூற்றாண்டுல தான் முதல் தடக்க நம் முன்னோர்கள் நாப்கினை பயன்படுத்தி இருக்காங்க. அவங்க இலைதலைகளையும் பழுத்துகளையும் பயன்படுத்தி நாப்கினா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. காலப்போக்கில் இது துணியா மாறி பல நாடுகளுக்கு பழகப்பட்டுச்சு. ஆனா நம்ம நாட்டுல மட்டும் நாப்கிங்கிற விஷயம் கிடைக்காமே போச்சு. அப்படி இருக்கப்பதான் 2005 அப்ப நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த அருணாச்சல முருகானந்தவர்கிற முதல் தரக்க நாப்கின் மிஷினை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கே சுகாதார புரட்சி ஒண்ணு நடந்துச்சு அப்படிலாம் நிறைய பேரால பேசப்பட்டுச்சு. அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா இப்ப இது பிரச்சனை இல்ல. பிகாஸ் நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் நாப்கின் நம்ம ஊர்களிலே கிடைக்குது. பட் எந்த நாப்கின்லயுமே ஓவர்ஃபில் ஆனாலும் சரி, லீக் ஆனாலும் சரி, கேர்ள்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் போக மாட்டேங்குது. பட் இப்ப இன்ஃபர்மேஷன் போனா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பொறுத்து நம்ம சேவனு பயல்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டேன். இனிமேல் வர பார்ட்ஸ் எல்லாத்துலயுமே சிப் வச்சிருக்கும். அந்த சிப் வந்து உங்களுக்கு யூவி ப்ரொடக்ஷன் மூலமா இருக்கும். அது மட்டும் இல்லாம 80% ஃபில் ஆனாலே கேர்ள்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் நோட்டிபிகேஷனா போயிடும் சொல்றான். இது எவ்வளவு சூப்பரான விஷயம். பட் அதோட சேர்த்து ஒரு ட்விஸ்டையும் சொன்னான். என்னன்னு கேக்குறீங்க? இது வர்றதுக்கு இன்னும் ஒரு 1000 வருஷம் இருக்கு அப்படிங்கிறோம்.